ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியலான டாபிக் தான். ஜெயம் ரவி இப்போ ஐஸ்வர்யா கணேஷ் டாக்டரோட வெட்டிங்க்கு போயிருந்தாரு. அவர் தனியாக போல, அவர் வந்துட்டு ஒரு சிங்கர் கெனிஷாவோட சேர்ந்து போயிருந்தாரு. ஸோ 2 பேருமே வந்து ட்வின்னிங்காக ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போயிருந்தாங்க. இது எல்லாமே வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அவருக்கு வந்து ஒரு டைவர்ஸ் வந்து ப்ராக்ரஸில் போயிட்டு இருக்கிறப்போ, ஜெயம் ரவி நம்ம எப்போவுமே பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு வீட்டுக்கு அடங்கின பையன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ஜெயம் ரவி நம்ம பார்த்துருப்போம். நானுமே வந்துட்டு ஜெயம் ரவிக்கு அந்த மாதிரி டைவர்ஸ் அப்படின்றப்போ ரொம்பவே வந்துட்டு பாவம் ஜெயம் ரவி அப்படின்றதான் பார்த்தேன். ஏன்னா வந்துட்டு அவர் பட்ட கஷ்டங்கள் அப்படின்ற மாதிரி அவர் ஒன்று சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி அவங்க வீட்டில் வந்து மரியாதை இல்லை, ஒய்ஃப் கிட்டேயும் மதர் இன் லா கிட்டேயும் மரியாதை இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ வந்துட்டு அவர் மேலே ஒரு பாவமாக தான் இருந்தது. பட் இந்த டைம் வந்து இப்போ பார்த்தோம்னா அவருக்கு டைவர்ஸ் வந்து ப்ராக்ரஸில் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வெட்டிங்க்கு போயிட்டு அவர் வந்து கலந்துக்கிறதும், அதுவும் இன்னொரு லேடியோட கை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறது வந்துட்டு எப்படி இருக்குன்னா வந்துட்டு ஆர்த்தியை வேணும்னே வந்துட்டு ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் ஆர்த்தியும் அமைதியாக தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு இந்த ஒரு வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் அவங்களும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் விட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அம்மாவாக நான் சொல்கிறேன், ஒரு பசங்க வந்து பார்ப்பாங்கல்ல, ஸோ அவங்க தான் மெயினான பாயிண்ட்டு இந்த இடத்துல நான் சொல்ல வருது. அவங்க பசங்க வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, இப்போ வந்துட்டு அவங்க அப்பா கூட போகிறதா அம்மா கூட போகிறதான்ற ஒரு விஷயத்தில் இருக்கிறப்போ, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறப்போ அவங்கள வந்து ரொம்பவே பாதிக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஜெயம் பண்ணுற விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணுறது வந்து கொஞ்சம் நமக்கே வந்து ஐயோ இந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருக்கலாமே. இப்போ வந்து நீ டைவர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வேற ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்கலாம், அது தப்பு இல்லை. இதே விஷயம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து வனிதா விஜயகுமார் பண்ணுறப்போ வந்துட்டு எல்லாருமே கொந்தளிச்சாங்க. இது ஒரு பெரிய டிபேட்டபிள் டாப்பிக்காகவே போயிட்டு இருந்துச்சு அந்த லாக்டவுன் டைமில். வனிதா விஜயகுமார் எப்படி ஒரு டைவர்ஸ் ஆகாத ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கேயும் சிமிலராக அதே விஷயம் தான் நடக்குது. பட் இந்த இடத்துல ஜெயம் ரவினா வந்து வேற சைடில் நம்ம பேசக்கூடாதுல்ல. ஸோ எப்போவுமே வந்து கருத்து ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஜெயம் ரவி பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இதே மாதிரி அவர் பண்ணது தப்பா கரெக்டா அப்படின்றத உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.